ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? ஒரு சில பேர் நைட்டு 10 மணிக்கு தூங்குவீங்க, 11 மணிக்கு தூங்குவீங்க, ஒரு சில பேர் 8 மணிக்கு தூங்குவீங்க, ஒரு சில பேர் 12 மணி ஆனதுக்கு அப்புறமா கூட தூங்குவீங்க. பட் ப்ராப்பராக நான் இந்த டைமுக்கு தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நான் இதை கேட்கறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நம்ம எத்தனை மணிக்கு தூங்குறோம், நம்ம எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம் அப்படின்னே தெரியாதப்போ நம்மளோட லைஃப்பில் நம்ம என்னென்ன விஷயத்தை சாதிக்க போகிறோம், என்னென்ன விஷயத்தை அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்மளால எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஸோ நம்ம ஒரு ப்ராப்பரான ஸ்லீப்பிங் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணும்போது தான் நம்மளோட லைஃப்லையும் ஒரு சில விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம், நம்ம காலையில் சீக்கிரமா எழுந்திருக்க முடியல அப்படின்னு. பட் நம்ம நைட்டு கரெக்டான டைமுக்கு தூங்கினா மட்டும்தான் நம்மளால காலையில் சீக்கிரமா எழுந்திருக்க முடியும். பகல் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறோம், படிக்கிறோம், அடிக்கடி அந்தந்த இடங்களுக்கு போகிறோம். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி நம்மளோட பாடி கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம நைட் டைம்லையுமே கரெக்டான டைமுக்கு தூங்கினா மட்டும்தான் நம்மளால காலையில் சீக்கிரமா எழுந்திருக்க முடியும். பட் நம்ம நைட் டைம்லையுமே ரொம்ப லேட்டாக தூங்கிட்டு காலையில் சீக்கிரமா எழுந்திருக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்மளோட பாடி அப்படின்றது ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும். ஸோ ஒரு கரெக்டான நைட் டைம் ரொட்டீனை ஃபாலோ பண்ண வேண்டியதுமே ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு கரெக்டான மார்னிங் ரொட்டீனை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் ஐ பட்டன்லையுமே கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு கரெக்டான நைட் டைம் ரொட்டீனை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்பர் 1, செட் ப்ராப்பர் பெட் டைம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் காலையில் எழுந்திருக்கிறதுக்கு எல்லாரும் கண்டிப்பாக வச்சிருப்பீங்க. பட் நைட்டு தூங்குறதுக்குமே இந்த எல்லாரும் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? மேக்ஸிமம் யாருமே வச்சிருக்க மாட்டீங்க. பட் நீங்க காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும், நீங்க வச்ச எல்லாரும் டைமுக்கு நீங்க எழுந்திருக்கணும் அப்படின்னா நீங்க நைட்டு தூங்குறதுக்குமே எல்லாரும் வைக்க பழகிக்கோங்க. நீங்க இந்த டைமுக்கு தான் நான் தூங்குவேன், இந்த டைமுக்கு தான் நான் கரெக்டா தூங்குவேன் அப்படின்னு ஒரு டைமை டிசைட் பண்ணுங்க. அந்த டைமுக்கு ஒரு ப்ராப்பரான எல்லாரத்தை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்றதால என்ன ஆகும் அப்படின்னா நீங்க தூங்கக்கூடிய அந்த டைமுக்கு எல்லாரும் அப்படின்றது அடிக்கும். ஸோ அதுல இருந்து சரியா 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்க தூங்கிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ரெகுலரா உங்களோட டைமை ஃபாலோ பண்ணும்போது காலையிலேயுமே உங்களால சீக்கிரமா எழுந்திருக்க முடியும். அண்ட் நீங்க தூங்க வேண்டிய அந்த டைம் பீரியட் அப்படின்றதுமே கரெக்டா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்க ஒரு நாளைக்கு 5 ஹவர், இன்னொரு நாளைக்கு 4 ஹவர், இன்னொரு நாளைக்கு 8 ஹவர் அப்படின்ற மாதிரி அன்ப்ராப்பர் ஸ்லீப்பிங் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணும்போது உங்களோட பாடியிலையுமே அதிகமான மாற்றங்கள் ஏற்படும் அண்ட் அதிகமான பாதிப்புகளுமே ஏற்படும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணுங்க. நம்பர் 2, அவாய்ட் ஜுவா எலக்ட்ரானிக். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தூங்க போறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே உங்களோட மொபைல், உங்களோட டிவி, உங்களோட லேப்டாப் எல்லாத்தையுமே ஷட் டவுன் பண்ணி உங்களோட ரூமை விட்டு வெளியே வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ரூம்ல வச்சா கூட பரவாயில்ல, அதை ரொம்ப தூரத்தில் வச்சுக்கோங்க. உங்களோட பெட்டை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஷட் டவுன் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா தூங்குறதுக்கு போங்க. எதனால சொல்றேன் அப்படின்னா நீங்க மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இல்ல டிவி பார்த்து இல்ல கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிட்டு நீங்க உடனடியாக தூங்க போகும்போது கண்டிப்பா உங்களால தூங்க முடியாது. நீங்க பெட்ல இருந்து உருண்டு படுத்துக்கிட்டே இருப்பீங்க, பட் உங்களுக்கு தூக்கம் அப்படின்றதே வராது. ஸோ நீங்க 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் போய் தூங்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு உடனடியாக தூக்கம் வரும் அண்ட் ஒரு ப்ராப்பரான தூக்கத்தையுமே நீங்க அடைய முடியும். நம்பர் 3, டேக் அ வார்ம் பாத். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் இல்ல ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நீங்க ஒரு வார்மான வாட்டர்ல லைட்டான குளியல் போட்டுக்கோங்க. பிகாஸ் நீங்க காலையில எழுந்திருச்சு குளிச்சாலும் சரி இல்ல ஈவினிங் வந்து நீங்க குளிச்சாலுமே ஓகே, தூங்குறதுக்கு முன்னாடி லைட்டா ஒரு குளிச்சிங்க அப்படின்னா உங்களோட பாடியுமே ரொம்ப ரிஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதே நேரத்தில் நீங்க தூங்க போகும்போது உடனடியாக தூங்கிடுவீங்க. பிகாஸ் நீங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களோட பாடியை ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ண வச்சிருப்பீங்க. ஸோ உங்களோட பாடியுமே ரொம்ப டயர்டா இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வார்ம் பாத் கிடைக்கும் போது கண்டிப்பா உங்களோட பாடியுமே ரிஃப்ரெஷ் ஆகும் அண்ட் உங்களுக்கு மைண்டுமே ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த டைம்ல நீங்க பெட்ல போய் தூங்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு தூக்கம் அப்படின்றது ஃபாஸ்டா வரும் அண்ட் அடுத்த நாள் மார்னிங் எழுந்திருக்கும் போது உங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஃபீலுமே கிடைக்கும். நம்பர் 4, லிசனிங் மியூசிக். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்துக்குமே இருக்கிற பழக்கம் தான். நைட்டு தூங்குறப்போ நிறைய பேர் மியூசிக் கேட்டுக்கிட்டே தூங்குவீங்க. பட் அதுல இன்னும் ஒரு சில பேர் மிஸ்டேக் விட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. அர்ரா புர்ரா அப்படின்னு சொல்லிட்டு காதை கிழிக்கிற மாதிரி பேஸ் உள்ள சவுண்டை கேட்டுட்டு படுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தூக்கம் வர போறது கிடையாது. அந்த ஒரு சாங்கை கேட்டு வைப் பண்ணிக்கிட்டு தான் இருக்க போறீங்க. பட் ஆப்போசிட்டா நீங்க நைட்ல எந்த மாதிரி சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னா ரொம்ப மெல்லிசா ரொம்ப மெலோடியா இருக்கக்கூடிய சாங்ஸ் கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அந்த சாங்ஸை கேட்கும் போதே கண்டிப்பா தூக்கம் வரக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய சாங்ஸை கேளுங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கறதால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு தூக்கமே ரொம்ப ஃபாஸ்டா வரும். அதே நேரம் நம்மளுக்கு அதிகமான டென்ஷன் இருக்கும், நம்மளுக்கு அதிகமான பிரெயின்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம படுக்கும் போது கூட அந்த விஷயம் எல்லாத்தையுமே போட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் இந்த மாதிரி மியூசிக் கேட்கறதால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டு கம்ப்ளீட்டா அந்த மியூசிக்கோடயே நம்மளோட பிரெயினை அட்டாச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த டென்ஷனோ நம்மளுக்கு எந்த ப்ரெஷருமே இருக்காது, நம்ம பீஸ்ஃபுல்லா தூங்க ஆரம்பிச்சிருவோம். நம்பர் 7, ரீடிங் புக். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட பெட்ல ஒரு ப்ராப்பரான புக் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பெரிய புக் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் டேர்முக்கு வரும். ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான உங்களோட ஹெல்த்துக்கு ரிலேட்டடா இல்ல உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ரிலேட்டடா இல்ல உங்களோட ஃபினான்சியல் ரிலேட்டடான ஏதாவது ஒரு புக் எடுத்து உங்களோட பெட்ல வச்சுக்கோங்க. ஸோ நீங்க தூங்குறதுக்கு போய் படுத்துட்டு இருக்கும் போது நீங்க மியூசிக் கேட்கல அப்படின்னா இந்த புக் எடுத்து ரீட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அந்த புக்ல ரெகுலரா 2 பேஜ் வாசிங்க இல்ல ஒரு 3 பேஜ் ரீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் தூங்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி இல்ல
பெட்ல போய் படுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி புக் ரீட் பண்றேன் அப்படின்னா உங்களோட செல்ஃப்மே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதே நேரத்தில் நாம தூங்குறதுக்கு முன்னாடி புக் ரீட் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளோட மைண்டுமே ரிலாக்ஸ் ஆகும். ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டோட நம்ம தூங்க ஆரம்பிப்போம். ஸோ நம்ம காலையில் எழுந்திருக்கும் போது எந்த பிரச்சனையுமே இல்லாம ஒரு மோட்டிவேஷனோட எழுந்திருப்போம். ஸோ இந்த விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 7, மேக் டு டூ லிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க காலையில் எழுந்திருச்சு என்னெல்லாம் பண்ண போறீங்க, நாளைக்கு உங்களோட அசைன்மெண்ட்ல என்னென்ன இருக்கு, நீங்க எந்தெந்த இடத்துக்கு போக போறீங்க, யார் யாரை மீட் பண்ண போறீங்க, எல்லா விஷயத்தையுமே ஒரு லெட்டர்ல எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க ஒரு பிளாங்க் சீட் எடுத்து அதுல நாளைக்கு என்னெல்லாம் பண்ண போறீங்க, டுமாரோ நீங்க எங்கெங்க போக போறீங்க, எந்தெந்த ஜாப் உங்களுக்கு பெண்டிங் இருக்கு, டுமாரோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே ஒரு டைம் டேபிள் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க மொபைல்ல கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ஷீட்ல கூட எழுதி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையுமே கரெக்டா எழுதி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க நாளைக்கு செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஸோ அந்த டைம்ல எது பிரச்சனையான விஷயமா இருக்கு அண்ட் எது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்களா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ண ஆரம்பிப்பீங்க அண்ட் நாளைக்கு செய்யக்கூடிய எல்லா வேலையுமே உங்களால கம்ப்ளீட்டா பண்ணி முடிக்க முடியும். ஸோ இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கண்டிப்பா ரெகுலரா நைட்ல நீங்க இந்த ஒரு விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட நெக்ஸ்ட் டே ரொம்பவே பெட்டரா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு நைட் ரொட்டீனை நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதை மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.